கையேந்தி பவன்ல பொற்றம் கட்டுறவங்கல இருந்து கார்பரேட் கம்பெனியில ப்ரொஃபஷனலா வேலை செய்யறவங்க வரைக்கும் தன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு எடுக்கிற முதல் முடிவு தனியா போய் தொழில் தொடங்குறது தான். அப்படி செய்யும் போது கை தூக்கி விட்டவங்களை ஏறி மிதிக்காம இருக்கணும். இந்த டெக் பாஸ் சுதர்ஷன் பண்ணிருக்கிறது கொஞ்சம் தப்பா தெரியுது. அவருடைய திறமையை கண்டுபிடிச்சு அவருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்திருக்காங்க இந்த அடடா கிரியேட்டர்ஸ். நியாயப்படி அவங்க 3ல 1 பங்கு பணத்தையும் கொடுத்த மாதிரி தான் தெரியுது. அப்படி இருக்கையில தனியா போய் தொழில் தொடங்கி நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்ட சுதர்ஷன் பொறுப்போட தன்னை கை தூக்கி விட்டவங்களை அழிக்காம தனியா வந்து ஆரம்பிச்சிருக்கலாம். அதை பண்ணாம அந்த கம்பெனில வச்சிருந்த ஆக்சஸ் மூலமா இருந்த வீடியோஸை டெலீட் பண்ணதும், அந்த கம்பெனில இருந்து பொருட்களை திருட நினைத்தவங்களை வச்சுக்கிட்டு தனியா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதும் எத்திக்கலி அண்ட் மாரலி ராங்னு தோணுது. அவரோட தொழிலோட ஆரம்பமே ஒரு நாணயமற்றதா இருந்ததுன்னா வளர்ச்சி எப்படி இருக்கும்னு சொல்ல தெரியல. இருந்தாலும் அவருக்கு வாழ்த்துக்கள். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு என்ன தோணுது? கமெண்ட்ல சொல்லுங்க.